நம்ம சிஎஸ்கே அணி இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சாக ஹைதராபாத் அணிக்கு எதிராக நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் மோத போகிறாங்க. ஸோ இந்த மிக முக்கியமான மேட்ச்சில் தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு முன்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனையே நம்ம சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங் தான். இதில் சிஎஸ்கே அணியின் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் இரண்டாவது பேட்டிங்காக இருந்தாலும் ஒவ்வொரு மேட்ச்லையுமே சொல்லி வச்ச மாதிரி சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்பவே மோசமாக இருக்கு. இப்படி தடுமாற்றத்துடன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம சிஎஸ்கே அணிக்காக தற்போது சிஎஸ்கே அணியின் முக்கியமான ஓப்பனராக இருந்த டிவான் கான்வே இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பரபரப்பான முடிவை நம்ம தோனிக்காகவும் சிஎஸ்கே அணிக்காகவும் அவர் எடுத்திருக்காரு. அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐபிஎல் துவங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கான்வே திடீர்னு அவர் இன்ஜூர் ஆகி ஐபிஎல்ல தன்னால் விளையாட முடியாது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருந்தாரு. ஆனால் ஐபிஎல் தூங்குறதுக்கு முன்னாடியே கான்வே ஓரளவுக்கு விளையாடுற மாதிரி அவர் ஃபிட் ஆகிட்டாரு. ஆனாலுமே நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு கான்வே அவருக்கு ஒரு தடை ஒன்று விதிச்சிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்ஜூர் குணம் அடைஞ்ச உடனே நீங்கள் போய் ஐபிஎல் விளையாண்டு திடீர்னு ஏதாச்சும் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல காயம் ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல திரும்ப நீங்கள் இடம் பிடிக்க முடியாது. அதனால ஐபிஎல் விளையாட வேண்டாம் அப்படிங்கிற தடையை பார்த்தீங்கன்னா கான்வே அவருக்கு விதிச்சிருந்தாங்க. அதனால தான் கான்வே அவர் ஐபிஎலுக்காக நம்ம சிஎஸ்கே அணியில் விளையாட முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் வேர்ல்டு கப்ல கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு கான்வே அவரும் பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு வராமல் அப்படியே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்லேயே இருந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கான்வே அவருக்கு பதிலாக கிளீசன் அவரை சிஎஸ்கே அணிக்குள்ளே எடுத்திருந்தாங்க. கடந்த ஆட்டம் லக்னோ அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே விளையாண்டுகிட்டே இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா கான்வே அவருடைய ஒய்ஃப் கூட உட்காந்து நம்ம சிஎஸ்கே அணிக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதே போல தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள தற்போது என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கான்வே அவர் கடந்த சில 2-3 தினங்களாக கண் முன்னாடியே அவர் பார்த்துருக்காரு. அந்த வகையில் தற்போது சிஎஸ்கே அணியின் மிகப்பெரிய பிரச்சனையை ரவீந்திராவாக இருக்கட்டும் ரஹானியாவாக இருக்கட்டும் 2 பேருமே சரியான ஓப்பனிங் ருத்ராஜுக்கு கொடுக்காதால சிஎஸ்கே அணி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத கான்வே அவரே பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் கான்வே இப்போ அவர் இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்காரு. ஸோ அவர் வெளியிட்டிருக்க அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தான் இந்த ஆண்டு ஐபிஎல் நியூசிலாந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இணைக்கப்படவில்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, தான் தற்போது வேறொரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கான்வே இந்த தகவலை சூசகமாக கான்வே அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கான்வே அவர் வேர்ல்டு கப்புக்கு போய் விளையாட விருப்பப்படல, அதுக்கு பதிலாக நம்ம சிஎஸ்கே அணிக்காக அவர் விளையாட விருப்பப்பட்டாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த வகையில் கான்வே ஐபிஎல் மட்டும் அவர் விளையாண்டாருன்னா கண்டிப்பாக நியூசிலாந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல அவரை இணைக்கப்பட மாட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்தும் கான்வே அவர் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக அது நம்ம எம்எஸ் தோனிக்காகவும் சிஎஸ்கே அணிக்காகவும் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் கான்வே அவர் இப்போ நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள வரணும்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஃபாரின் பிளேயர் வெளியே போய் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாள் வரைக்கும் ஆகலாம். அந்த வகையில் கான்வே கடைசி லீக் மேட்ச் ஆட்டங்கள் அதே போல பிளே ஆஃப் ஃபைனல் இந்த மாதிரியான ஆட்டங்கள் நம்ம சிஎஸ்கே அணிக்காக இந்த ஆண்டு ஐபிஎல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணியின் ஓப்பனராக சமீர் ரிஸ்வி அவரை முயற்சிக்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நம்ம எம்எஸ் தோனி எல்லாருமே முடிவெடுத்திருக்காங்க. அந்த வகையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.